நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்க்கலாங்க. இன்னைக்கு வந்து 5/29 நவம்பர் 19 வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி திதி. மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு. ஓகேங்களா? பௌர்ணமி திதி அன்னைக்கு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சித்தர்கள் வழிபாடு மிக மிக சிறப்பு. இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை வந்து கிரிவலம் தாராளமா போகலாம் இன்னைக்கு. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், தொழில முன்னேற்றங்கள், பலவிதமான நன்மைகள் எல்லாமே நடக்கும். இந்த பௌர்ணமி நாள்ல உங்களுடைய வழிபாடு வந்து ஒரு டைம் நீங்க நினைச்சீங்கன்னா போதுங்க, அது 100 மடங்கா மாறி உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும், உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேரும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது இருக்கு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 2 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுக்கறப்ப அதோட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சித்த யோகம் இன்னைக்கு முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் வந்து, மாலை வந்து 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குங்க. சூலம் வந்து மேற்கு. பரிகாரம் வந்து வெல்லம் சாப்பிட்டு போங்க. அதன் மூலமாக சூலத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து வந்து விலகலாம். மேஷம், தொழில் வியாபாரம் லாபம், வாகனம் வீடு வாங்கும் எண்ணங்க. தொழில வியாபாரத்துல வந்து லாபங்கள் தேடி வருங்க. ஓகேங்களா? சந்தோஷமா பண்ணுங்க. வாகனம் வீடு வாங்கும் எண்ணம். ஓகேங்களா? ரிஷபம், பயணங்கள், முயற்சிகளில் பின்னடைவு. பயணங்கள் உண்டு. ஓகேங்களா? அது வந்து வேலை தொடர்பான பயணங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், இன்னைக்கு ஒரு பயணம் உண்டு உங்களுக்கு. ஆனா உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். சரிங்களா? தொழில் தொடர்பான ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேசியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு முயற்சியில் எடுப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் இன்னைக்கு. மிதுனம், வியாபார லாபம், பொன் பொருள் சேர்க்கைங்க. வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை. ஓகேங்களா? குடும்பத்துக்கு வந்து பொன் பொருள் சேர்க்கை. இன்னைக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்குவீங்க. கடகம், தொழில் வேலை சார்ந்த முயற்சி, தாயின் மீது பாசம், கவனிப்பு. ஓகேங்களா? தொழில் வேலை சார்ந்த முயற்சி, தொழில வந்து வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுப்பீங்க. ஆண்டுவே இல்லை அப்படின்னா வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லைன்னா புதுசாவே வந்து ஒரு வேலை தேடுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அப்புறம் தாயின் மீது பாசம், கவனிப்பு. அம்மா மேல வந்து ஒரு பாசம். அதே டயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத வந்து இந்த டயத்துல கேட்டு 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 எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியா வந்து இன்னைக்கு இருப்பீங்க. சிம்மம், முயற்சிகளில் வெற்றி, பயணங்களால் நன்மை. ஓகேங்களா? உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு. அது நீங்க எது சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். முயற்சிகளில் வெற்றி, பயணங்களால் நன்மைகள் நடக்க போகுது. கன்னி, வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம், ஆனா எதிர்பாராத சிக்கலும் இருக்கு. அதையும் வந்து கவனமா பார்த்துக்கோங்க. வியாபாரத்துல வந்து எதிர்பாராத லாபம் வரும் இன்னைக்கு. அதே நேரத்துல எதிர்பாராத சிக்கல்களும் உண்டு. இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. துலாம், நண்பர்களால் தொழிலுக்கு உதவி, புதிய தொழில் எண்ணம். ஓகேங்களா? உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு வந்து உதவி. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா புதுசா ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சு கொடுப்பாங்க பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துக்கு. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குற எண்ணம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வரும். விருச்சிகம், வியாபாரம் தொடர்பான கடன் இருக்குங்க. ஓகேங்களா? அதே டைம்ல பார்த்தீங்கன்னா திடீர் பயணமும் வந்து இன்னைக்கு இருக்கு. தனுசு, பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தொழில் லாபம். ஓகேங்களா? பூர்வீகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இன்னைக்கு. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா தொழில் லாபம். அது பூர்வீகம் சம்பந்தமான இடமா இருக்கட்டும் சரி, இல்லைன்னா நம்ம ஆண்டி வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பேசியிருப்போம், அது சம்பந்தமான சில பிரச்சனைகள் அது மேலாம் வரும். கவனமா இருந்து போங்க. மகரம், வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள், கூட்டு தொழில் முன்னேற்றம். வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நன்மைகள். அதே டைம்ல கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து முன்னேற்றம் இன்று உண்டு. ஓகேங்களா? தொழில முன்னேற்றம் உண்டு. கும்பம், வேலை தொடர்பான முயற்சிகள், நன்மைகள் தேடி வரும். ஓகேங்களா? புதுசா ஒரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க, அது தொடர்பான முயற்சிகளை இறங்குவீங்க, நன்மைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரும். மீனம், பொருள் வரவு, எதிர்பாராத சிக்கல்கள்ங்க. பண்ற பிசினஸ்ல வந்து பொருள் வரவு உண்டு. அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செறை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன். வாழ்க